பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும், அப்படித்தானே? கணவனுக்கு அவருடைய பிரச்சனை தேவைக்கு தக்கபடியான ஒரு வேண்டுதல் ஆண்டவரிடத்தில் இருக்கும். மனைவிமார்களுக்கு உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும். பெற்றோருக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும், ஆண்டவர் அதை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருக்கும். சில சமயம் குடும்பமாக வேண்டுதல் இருக்கும். இந்த வியாதி வந்துட்டு சுகம் வேணும், இந்த தேவைகள் வந்துட்டு கர்த்தர் தேவையை சந்திக்கணும், இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இதை மாறணும், ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்குது. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்ய போகிறார். உங்களோடு சேர்ந்து நானும் வேண்டுதல் செய்ய போகிறேன். ஆனால் அந்த வேண்டுதல் ஆண்டவர் அருளி செய்யணுமானா ஆண்டவர் ஒரு கண்டிஷனும் சொல்லுகிறார். பாருங்களேன், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. நீங்க கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தாதான் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருளி செய்ய முடியும். எத்தனை பேருடைய உள்ளத்துல அந்த சந்தோஷம் இருக்குது, ஒரு மன மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு யோசித்து பாருங்களேன், இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு சந்தோஷமே இல்லை. மதாலும் முறுமுறுப்பு, சண்டை, ஒரு குழப்பம், எப்போ பார்த்தாலும் தேவை பற்றி பேசுறது, அதை பற்றி இதை பற்றி பேசி ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சிலர் குடும்பத்தை பற்றி சொல்லுவாங்க. சிலர் சொல்கிறாங்க, எனக்கு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறக்கே விருப்பம் இல்லை அப்படி சொல்கிற ஆண்களை பார்த்துருக்கிறேன். சில வாலிப பையங்க சொல்லுவாங்க, காலேஜை முடிச்சுட்டு ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறக்கே விருப்பம் இல்லைங்க, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையும் ஒரு குழப்பம், நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஒரு வீடாக இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், இயேசு நம்ம கூட இருந்தால் அந்த சந்தோஷம் இருக்கும். அதனால தான் வேறு சொல்லுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க. வித்தியாசம் உண்டு. கர்த்தரை இல்லாமல் ஒரு மன மகிழ்ச்சி இருப்பாருங்க, அது நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமானது, சில நம்முடைய நேரம். சிலருக்கு சில காட்சிகளை பார்த்த சந்தோஷம், சிலருக்கு சில செய்திகளை கேள்விப்பட்ட சந்தோஷம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குது, ஒவ்வொரு காரியம் இருக்குது. கிரிக்கெட் பிரியர்களுக்கு இந்தியா வெற்றி பெற்றதுன்னா தாங்க முடியாத சந்தோஷம், தெருக்கள்லாம் குதிச்சு விளையாடுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்தியா வெற்றி பெற்ற எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க பாருங்களேன், அதில் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கிற சில வெற்றிகள், எதிர்பார்க்கிற சில நன்மைகள், இதெல்லாம் கொஞ்ச நேர சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி என்று சொல்லுவது, நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா